வணக்கம், வெல்கம் பேக் டு பிவே ட்ரேடர்ஸ். இந்த வீடியோவில் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃப்ளோட்டிங்கில் இருக்கும்பொழுது, அது மேபி நீங்கள் கார் லோனுக்காக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பர்சனல் லோனாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஹவுசிங் லோனாக இருக்கலாம். எந்த லோனாக இருந்தாலும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃப்ளோட்டிங்கில் இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் மந்த்லி பே பண்ணக்கூடிய இஎம்ஐ வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டினோட சேஞ்சை பொறுத்து எய்தர் இன்க்ரீஸ் ஆகும் இல்லை கம்மியாகும், ஒரு ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன், நீங்கள் உங்களுடைய இஎம்ஐ பீரியட் இருக்கு இல்லைங்களா, மேபி நீங்கள் ஒரு 20 இயர்ஸ் இஎம்ஐ பே பண்ண போகிறீங்க அப்படின்னா, இல்லை ஒரு 10 இயர்ஸ் இஎம்ஐ பே பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டினுடைய வேரியேஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த இஎம்ஐ பே பண்ணக்கூடிய பீரியட் வந்து சேஞ்ச் ஆகும். ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸில் வந்து எது பெஸ்ட் ஆப்ஷன்ஸ்? உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டு இயர்ஸ் வச்சுக்கிட்டு இந்த இஎம்ஐ அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதோ அல்லது ரெடியூஸ் பண்ணுறதோ பெஸ்ட்டா, இல்லை உங்களுக்கு வந்து ஓவரால் டைம் பீரியட் நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய இஎம்ஐ டெனேச்சர் இருக்கிறீங்களா, அதை வந்து இன்க்ரீஸோ அல்லது ரெடியூஸோ பண்ணுறது வந்து பெஸ்ட்டா அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் குயிக்காக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு எக்ஸலை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகேங்களா, இதில் வந்துட்டு நான் இதில் போயிட்டு ஒரு கால்குலேட்டர் எடுப்போம். இஎம்ஐ கால்குலேட்டர் எடுக்கிறேன். ஓகே, ஸோ நான் எந்த கால்குலேட்டர்னு எடுத்துக்கலாம், நீங்கள் எது வேணால் சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து ஒரு 50 lakhs ஹவுசிங் லோனே எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ கரண்ட் ரேட் வந்து நான் வந்து ஒரு 8.95ல் இப்போ ஆர்பிஐனுடைய கைடன்ஸ்க்கு அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறதா நினச்சி நான் ஒரு அசம்ஷனில் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து 8.95 இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இப்போ வாங்கியிருக்கீங்க, ஒரு 20 இயர்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஓகே, 20 இயர்ஸ்ன்றது 240 months. ஓகே, ஸோ நான் மந்த்லி வச்சுப்போம். இப்போ நீங்கள் பண்ணுறீங்க, இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஹோம் லோன் அமௌண்ட்டு. ஓகே, டோட்டல் ஹோம் லோன் அமௌண்ட் எவ்வளோ, பிரின்சிபல் கரண்ட்டாக நீங்கள் ரீபே பண்ண வேண்டிய பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ, இதெல்லாம் அப்படியே எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, 50 lakhs. நீங்கள் இதுதான் டோட்டல் அமௌண்ட்டு நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்க. இப்போ நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்க, இல்லைனா இது இந்த அமௌண்ட் தான் இப்போ வந்து நீங்கள் ரீபே பண்ணணும். உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் லோன் ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னாக்கா இப்போ கரண்ட் பிரின்சிபல் எவ்வளோ அமௌண்ட்ன்றதை பார்த்துக்கோங்க. இப்போ நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன் ஒரு 50 lakhs. ஓகே, ஸோ இதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ, ஒரு 8.9%. ஓகே, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்போ வந்து 8.9%. இதை நம்ம இங்கே கூட பண்ணிக்கலாம், இதில் காலத்திலே கூட போட்டுக்கலாம். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்படி பண்ணிக்கலாம், அதுதான் உங்களுக்கு இன்னமும் கிளியராக வரும். ஓகே, பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ, 50 lakh. ஓகே, அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 8.95% பண்ணுறீங்க. அப்போனாக்கா நீங்கள் லோன் பீரியட் எவ்வளோ மந்த்து நீங்கள் வந்து பே பண்ண போகிறீங்க அப்படின்றது வந்து இதில் நம்ம போட்டுப்போம். இதில் வந்து ஒரு 20 இயர்ஸ், அதாவது 240 months வந்து இங்கே நீங்கள் பே பண்ண போகிறீங்க. அதன் பிறகு வந்து டோட்டல் அமௌண்ட் இப்போ இப்படி பண்ணும்போது இதுக்கு வந்து நீங்கள் அமௌண்ட் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவீங்க அப்படின்றத பார்ப்போம். இப்போ நீங்கள் இந்த இயருக்கு நீங்கள் இந்த ரேட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு போனீங்கன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் டோட்டலாக பே பண்ணுவீங்க. ஓகே, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு, அதன் பிறகு அப்புறம் டோட்டல் அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணக்கூடியது, டோட்டல் ரீபேமெண்ட் அமௌண்ட் ரெண்டையுமே இதில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கால்குலேட்டர்லேயே உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷனும் வந்துடும். ஓகே, அப்புறம் மந்த்லி இஎம்ஐ காஸ்ட்டும் நோட் பண்ணிக்கலாம். ஓகே, அதை ஏன் நான் அதை மிஸ் பண்ணியிருக்கேன், இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். மந்த்லி இஎம்ஐ காஸ்ட் எவ்வளோ வரப்போகுது, இங்கே ஆட் பண்ணிக்கலாம். மந்த்லி இஎம்ஐ ஓகே, மந்த்லி இஎம்ஐ எவ்வளோ வரப்போகுதுன்றதையும் இதிலே நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே வந்துட்டு எவ்வளோ போகிறீங்க, அதில் என்ன அமௌண்ட் வருதோ அதை போடலாம். ஓகே, 44,826 வருது மந்த்லி இஎம்ஐ. ஓகேங்களா, இப்போ அதில் பிறகு வந்து இன்ட்ரெஸ்ட் மொத்தமாக நீங்கள் எவ்வளோ பே பண்ண போகிறீங்க, 57 lakhs 58,153 அந்த அமௌண்ட்டையும் போட்டுக்கோங்க. இதுதான் நீங்கள் டோட்டலாக பே பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். இப்போ டோட்டல் வந்து ரீபேமெண்ட் அமௌண்ட் எவ்வளோவா இருக்கும், ஓவரால் நீங்கள் பே பண்ண போகிறது 1,07,58,153. ஓகே, ஸோ அந்த அமௌண்ட்டையும் போட்டுக்கோங்க. இதுதான் நீங்கள் வந்து டோட்டலாக நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு. ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் வாங்கியிருக்க பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க.
இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிட்டு இப்போ இங்கே வந்து ஒரு 8.35%, ஒரு 0.5% அப்படி குறைக்கிறாங்க அப்படின் போது ஒரு 8.35% அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் சேம் தான். இப்போ இந்த மந்த்து குறைச்சிருக்காங்க, லாஸ்ட் மந்த் வரைக்கும் இந்த மந்த் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, இப்போ இந்த மந்த்து குறைச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மந்த் குறைக்கும் போது இப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பேஸ் பண்ணி ஒன்று நீங்கள் லோன் ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் மந்த்ஸை குறைக்கலாம், இல்லை இஎம்ஐயை வந்து குறைக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. நம்ம 2 ஆப்ஷனுமே பார்ப்போம், அதனுடைய அவுட்கம் என்ன வருது அப்படின்றத பார்ப்போம். பிரின்சிபல் அமௌண்ட்டு சேம், இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக இருக்குது, ஒரு சேம் இயர்ஸ் வச்சுக்கோங்க, சேம் மந்த்ஸு, நீங்கள் அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இப்போ இஎம்ஐ அமௌண்ட்டு மட்டும் ஒன்று இன்க்ரீஸ் ஆகும், இது டிக்ரீஸ் ஆகும் இல்லைங்களா. இப்போ நம்ம அதனுடைய கால்குலேஷனை இங்கே பார்ப்போம். ஸோ இங்கே பார்க்கும்போது இதை 8.95 8.35 அப்படின்னு போட்டுட்டு கால்குலேட் பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் மந்த்லி இஎம்ஐ வந்து ஒரு 2000 கிட்ட கம்மியாக இருக்குது. ஓகே, இந்த அமௌண்ட்டை வந்து இங்கே நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் நான் இந்த அமௌண்ட்டை நோட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து டோட்டல் ரீபேமெண்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத பார்ப்போம், இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குன்றதை பார்ப்போம். 53 lakhs சம்திங் வருது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 lakhs கிட்ட உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஓவரால், நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஓவரால் ஒரு 53,000 குறைஞ்சிருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் எதுவுமே பண்ணலை, ஏன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிருக்கு. ஓகே, இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையிறதுனால உங்களுக்கு இந்த சேஞ்சஸ் வருது. ஸோ இதில் வந்து இது வரைக்கும் நீங்கள் எந்த ஆக்ஷனும் அடிஷ்னலாக எடுக்கல, நீங்கள் ஏற்கனவே இருக்கிற அதே மெத்தடில் போகிறீங்க அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து 1,03 lakhs ஓவரால் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 lakhs கிட்ட, 4.5 கிட்ட ஆல்மோஸ்ட் உங்கள் லேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து கம்மியாகுது, அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மி பண்ணதுனால. ஓகே, நீங்கள் வந்து இயர் வந்து எந்த சேஞ்ச் பண்ணல, ஃபிக்ஸ்டு இயர் போகிறீங்க, 20 years ஃபிக்ஸ்டாக போகிறீங்க அப்படின்னும் போது இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுது. இன்கேஸ் இது வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கூடும். மேபி வந்து இது 8.95லேருந்து ஒரு 0.5 இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னாக்கா இங்கே என்ன ஒரு 2000 இன்க்ரீஸ் ஆக போகுது, ஒரு 4 lakhs கிட்ட இதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, ஸோ அது ஒரு சுச்சுவேஷன். ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து இந்த 8.35K கால்குலேட் பண்ணுவோம், ஏன்னா இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிருக்குன்றதுனால நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுதுன்ற அசம்ஷன்லேயே செக் பண்ணுவோம். இப்போ இதே சுச்சுவேஷன். இப்போ நான் வந்து இஎம்ஐ வந்து நான் குறைக்க போகிறதில்ல, இஎம்ஐ குறைக்காம நான் வந்து அந்த லோன் பீரியட் இருக்கு இல்லைங்களா, அதை குறைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து நான் 44,800 வந்து நான் பே பண்ணுறது தயாராக இருக்கேன். ஓகே, இன்னும் ஒரு 2,000 பே பண்ண தயாராக இருக்கேன். பட் ஆனால் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்னுடைய பே பண்ணக்கூடிய அந்த பீரியட் வந்து கம்மியாகணும். அப்படிங்கும்போது எனக்கு இந்த ஆப்ஷன் பெஸ்ட்டாக இருக்குமா அல்லது இந்த ஆப்ஷன் பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்றத நான் இப்போ பார்க்க போகிறேன். கரெக்டுங்களா? இப்போ அப்படியே அதே கால்குலேஷனுக்கு போங்க. ஓகே, 2 months. ஓகே, இங்கே 83 பாயிண்ட் இங்கே போட்டிருக்கீங்க இல்லைங்களா, இதை வந்துட்டு இப்போது ஒரு 240ன்றது ஒரு 220 போட்டால் எவ்வளோ வருது, 220 மந்த்னும் போது 44,460 வருது. அங்கே எவ்வளோ இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 44,800. இன்னோட ஒரு இஎம்ஐ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம், இன்னும் ஒரு 1 or 2 months இன்க்ரீஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணலாம். ஓகே, சரி, இதில் வந்து 118, 218 கூட வேணாம், 215 monthsல 216, ஆல்மோஸ்ட் 216 வருது. 216 மந்த்தாக உங்களுக்கு வந்து பீரியட் வந்து கம்மியாகுது. இப்போ 240 மந்த் நீங்கள் கட்ட வேண்டிய இஎம்ஐயை இப்போ 216 மந்த்தில் கட்டினா போதும். ஆனால் கட்ட போகிற அமௌண்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ட் டு இந்த ஃபர்ஸ்ட் அமௌண்ட். கரெக்டுங்களா? நீங்கள் அந்த இஎம்ஐ வந்து இந்த அமௌண்ட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ எவ்வளோ வருது, 44,813. ஓகே, இதுதான் இந்த இஎம்ஐ இப்போ வந்து பே பண்ண போகிறீங்க. ஆல்மோஸ்ட் இதுவும் ஈக்குவலாக இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இப்போ இது சேம் இஎம்ஐ பே பண்ண தயாராக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் பே பண்ணக்கூடிய அந்த பீரியட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இதுபடி பார்க்க போனீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட் நீங்கள் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண போகிறது வந்து 46,79,000 சம்திங் பே பண்ணுவீங்க. ஓவராலாக நீங்கள் பே பண்ணக்கூடிய இஎம்ஐ டோட்டல் காஸ்ட் நீங்கள் இன்க்ளூடிங் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் பே பண்ணக்கூடியது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 96,079 இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இப்படி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த பீரியட் வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ நமக்கு அடுத்த கொஸ்டின் வரலாம், திருப்பி ஆஃப்டர் 2 years வந்து இங்கே திருப்பி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக எஸ். இப்போ நீங்கள் ஆஃப்டர் 2 years வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அமௌண்ட் மேபி இதை வந்து ஒரு 48 lakhs ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் இதை வந்து அதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஜென்ரிக்காக எடுத்திருக்கோம். இப்போ ஆஃப்டர் 2 years வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம். அப்போ என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம்.
அதனுடைய ரேஷியோ பார்ப்போம் திருப்பி. ஏன்னா இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் திருப்பி இன்க்ரீஸ் ஆகும்போது ஸோ இது ரெண்டுலேயே ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமா? ஏன்னா இது வந்து உங்களுக்கு திருப்பி இது இன்க்ரீஸ் பண்ணாங்கனாக்கா உங்களுக்கு திருப்பி பழைய மந்த்தில் போயிட போகுது. அப்போனாக்கா உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் அப்படின்றதையே ஒரு குயிக்காக ஒரு கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ்ட் ஆஃப்டர் 2 years, ரைட்? ஆஃப்டர் 2 years ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட் பெருசாக ஒன்றும் குறைஞ்சிடாது. ஏன்னா ஆக்சுவலி நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 yearsக்கு மேலே பே பண்ணியிருக்கீங்க, இன்னும் ஒரு 5 years இருக்குது இல்லை 10 years தான் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும். இல்லைன்னா மேபி இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகவும் உங்களுக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் கம்மியாகிட்டு வரும். இப்போ நம்ம வந்து ஒரு அசம்ஷன் எடுத்துப்போம், நீங்கள் புது லோன் அப்படின்ற அசம்ஷனில் எடுத்துப்போம். மேபி ஒரு 2 lakhs இது வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இது வந்து ஒரு 48 lakhs கம்மியாக இருக்குது, ஒரு 2 lakhs கம்மியாக இருக்குது அப்படின்னு அசியூம் பண்ணிப்போம். இப்போ வந்து திருப்பியும் வந்து 8.95 இப்போ திருப்பி வந்து பேங்க்கில் வந்து உங்களுக்கு ஆர்பிஐயில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றிட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷனே போவோம் 1 by 1. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கண்டிஷன் எடுத்துப்போம். இந்த கண்டிஷன் படி நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் மந்த் வந்து சேம், நீங்கள் எந்த மாற்றமும் பண்ண போகிறதில்ல. ஆனால் லோன் அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இஎம்ஐ வந்து எவ்வளோ வரும்ன்றதை பார்ப்போம். லோன் அமௌண்ட் வந்து 48 lakh வந்திருக்கு, கரெக்டுங்களா? ஸோ 8.95 வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிடுச்சின்னு வச்சுப்போம். ஓகே, இதை வந்து 240 monthsல பே பண்ணுறீங்க. ஓகே, அப்படின்ற போது 240 monthsல வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு 2 years போயிடுச்சு, கரெக்டுங்களா? ஸோ இதில் வந்துட்டு அப்போ 240 டிவைட் பை -24. ஆல்ரெடி நீங்கள் வந்து 2 years பே பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது 216. ஓகே, இங்கே வந்து போது 216 வந்துடும். அதில் வரும்போது இன்னும் 216 month நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னும் போது 44,800. இது நம்ம கால்குலேட் பண்ணுறது ஆஃப்டர் 2 years. அதனால் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து இந்த டோட்டல் அமௌண்ட்டில் இது கம்மியாக இருக்குன்னு இருக்கும். பட் ஏன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் 2 yearsக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கீங்க. ஏன்னா இது பேலன்ஸ் அமௌண்ட்லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். 44,800 பே பண்ணுறீங்க ஆல்மோஸ்ட். ஓகே, ஸோ த டெனிசர் வந்து நார்மலாகவே உங்களுக்கு வந்து 260 கம்மி ஆயிருக்கு. அப்புறம் வந்துட்டு டோட்டல் எவ்வளோ பாருங்கள், பேலன்ஸ் 48 lakh வந்து நீங்கள் திருப்பி இங்கே வந்து இஎம்ஐ பே பண்ண இன்ட்ரெஸ்ட் வந்து ஓவரால் நீங்கள் பே பண்ண போகிறது 48 lakhs வந்திருக்கு. ஓகே, அப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்ட்டு பார்ப்போம். டோட்டலாக நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து 96,76,706. ஓகே, இவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து ரீபேமெண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் இந்த டைமில். ஓகே, இப்போ நம்ம வந்து செகண்ட் ஆப்ஷன் பார்ப்போம். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா இதே 48 lakhsக்கு வந்து 8.95 இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் இஎம்ஐ பே பண்ணக்கூடிய பீரியட் வந்து ஒரு 2 years கம்மியாகும், கரெக்டுங்களா? ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது இங்கே 216 அப்படின்னும் போது இதுலேருந்து ஒரு 24 months மைனஸ் பண்ணிங்கன்னா 192 months வந்து இங்கே பே பண்ணுவீங்க. ஸோ இதனுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன வரும், அதனுடைய டோட்டல் ரீபேமெண்ட் என்ன வரும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இங்கே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த சேஞ்சும் இல்லை, இப்போ இன்க்ரீஸ் ஆனது தான் 8.95 இருக்குது. ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து இப்போ நீங்கள் 48 lakhsக்கு பண்ணுறீங்க. இங்கே டோட்டல் ரீபேமெண்ட் மந்த்ஸ் வந்து 192 கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இருக்கும்பொழுது உங்களுக்கு இஎம்ஐ வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 47,112 இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ மந்த்ல இஎம்ஐ வந்து ஒரு 3,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் இந்த இஎம்ஐ வந்து ஏற்கனவே இருந்த எல்லா இஎம்ஐயோட ஜாஸ்தி. ஓகே, ஸோ ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு லோனுடைய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத பாருங்கள். லோனில் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைஞ்சிருக்கு ஓவரால் எல்லாத்தையோட கம்பேர் பண்ணும்போது. இப்போ வந்து ஓவரால் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக இருக்குது. ப்ளஸ் வந்து அதனுடைய டோட்டல் ரீபேமெண்ட் அமௌண்ட் அப்படின்றத பாருங்கள். டோட்டல் ரீபேமெண்ட் அமௌண்ட் இது வந்து ஸோ எல்லாத்த விடவும் கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்த விடவும் கம்மியாகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இதில் எந்த ஆப்ஷன் பெஸ்ட் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிருக்கு அப்படின்னும் போது நீங்கள் வந்து இயர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இயர்ஸ் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த இயருக்கு வந்து நீங்கள் வந்து இஎம்ஐயை வந்து எந்த அளவு இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவு வந்து உங்களுக்கு வந்து லோன் வந்து க்ளோஸ் பண்ணக்கூடிய
டைம் பீரியட் கம்மியாக இருக்கும், அதே சமயம் நீங்கள் பே பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் கம்மியாக இருக்கும், ரீபேமெண்ட் அமௌண்ட்டும் கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் நான் உங்களுக்கு வந்து ஒரு டெமோவாக இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். இது மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் வருது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.